சில சகோதரர்கள், நான் கடலுக்கு போக வேண்டும், நான் கடைக்கு போக வேண்டும், நான் வயலுக்கு போக வேண்டும், நான் தொழிலுக்கு போக வேண்டும், நோன்பு பிடிப்பதற்கு அவகாசம் இல்லை, நோன்பு பிடிப்பதற்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொல்லி கடமையான நோன்பை கூட இந்த உலகத்தின் தொழிலுக்காக தூக்கி வீசிவிட்டு போகிற காட்சிகளை இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சமுதாயம் சந்திக்கும். அன்புக்குரியவர்களே, நான் எல்லா மேடைகளிலும் எல்லா மிம்பர்களிலும் கேட்கிற ஒரே ஒரு கேள்விதான், நீங்கள் ஏன் தொழிலுக்கு போகிறீர்கள்? உங்களுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும். வீட்டுக்குள்ளே நோன்பு பிடித்துக் கொண்டு நான் இருந்தால், அல்லது வேறு சின்ன தொழிலை தேடிக்கொண்டால், கடலுக்கு போகாமல் விட்டால், வயலுக்கு போகாமல் விட்டால் என் குடும்பத்தை யார் கவனிப்பது என்று கேட்கிறீர்களே. ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். கடலுக்கு போகிற நீங்கள், வயலுக்கு போகிற நீங்கள், கடைக்கு போகிற நீங்கள், காலை நேரத்தில் போய் மாலை நேரத்தில் ஜனாசாவாகத்தான் திரும்புதல் என்பது அல்லாஹ்வுடைய நியதியாக இருந்தால், அன்று இரவு உங்களுடைய குடும்பத்தை பொறுப்பேற்பவன் யார்? உங்களுடைய மனைவி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுப்பவன் யார்? உங்களுடைய வாழ்க்கையை தூக்கி, குடும்பத்தின் வாழ்க்கையை தூக்கி பிடிப்பவன் யார்? அல்லாஹ் என்று நீங்கள் சொன்னால், அந்த ரப்பு என்று நீங்கள் சொன்னால், அதே ரப்புக்காக நீங்கள் உங்களுடைய தொழிலை தியாகம் செய்கிற பொழுது, உங்களுடைய வேலைகளை தியாகம் செய்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்துக் கொள்கிற பொழுது, உங்களுடைய கடமைக்கு குந்தகம் விளைவிக்காத, கடமையை விட்டுவிடாத ஒரு வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்கிற பொழுது, ஏன் சகோதரர்களே அந்த ரப்பு உங்களை கைவிட போகிறான்? ஏன் உங்களை கைவிட போகிறான்? உங்களுக்கு உணவளிப்பதற்கு தகுதியற்றவனா? அல்லது இன்னொரு வருடத்திலே கடன் வாங்கி தருகிற ஏழையா? அல்லது முடியாது என்று கைவிரித்து விடுகிற கஞ்சனா? பேரரசன் அல்லவா? மாலிக்குல் முல்க் அல்லவா? வஇந்தஹு மஃபாத்திஹுல் கைபி லா யஅலமுஹா இல்லாஹு. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனைவற்றின் மறைவான சாவிகளும் அவனிடத்திலே தானே இருக்கிறது. லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த். இந்த வானம் பூமியில் உள்ள அத்தனைக்கும் அவன்தானே சொந்தக்காரன். அன்புக்குரிய சகோதரர்களே, என்ன தைரியத்தோடு நோன்பை விடுகிறோம்? என்ன தைரியத்தோடு கடமையை பாழாக்குகிறோம்? கடந்த வருடம் நோன்பை விட்ட பலர் இதோ இந்த வருடம் ஷாபானின் 20 நாட்கள் கடந்திருக்கிற வரைக்கும் இன்னும் அந்த தலா நோன்பை பற்றி அல்லது அந்த நோன்புகளை மீட்ட வேண்டுமே என்று யோசிக்காத பலர் இருப்போம் சகோதரர்களே. 30 நாட்களும் நோன்பை விடுகிற சகோதரர்கள், 20 நாட்கள் நோன்பை விடுகிற சகோதரர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இந்த மிம்பர் மேடையில் இருந்து சொல்லுகிறோம், எச்சரிக்கையாக சொல்லுகிறோம், தெளிவாக சொல்லுகிறோம். அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் தருகிற கடைசி சந்தர்ப்பம் இதோ இந்த ரமலான்.